முட்டை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் வந்து முட்டை எங்களுக்கு அப்பலாம். அந்த முட்டையை பாதி முட்டை தான் கொடுப்பாங்க. அதுக்கு நாங்கள் நூல் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்போம். கட் பண்ணி உனக்கு பாதி எனக்கு பாதி. அப்புறம் இது போர் அடிச்சிச்சு கரெக்டா. இப்படிலாம் நீங்க சாப்பிட்டது இல்லையா? ராயல் ஃபேமிலி அடிங்க. பாதி முட்டை தான் எங்களுக்கு எல்லாம் பாதி முட்டை தான். நாங்களாம் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். ஆமா, நீ எடுக்கிறது ஃபுல்லா முட்டை தான், அதனால முட்டை தான் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரே முட்டை தான் எடுக்கிறேன் நீ. என்னது முட்டை எடுக்கிறதுல போய் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தேன் நானு. அது வேற. நான் இப்ப எப்படி சொல்றேன்னா, எங்களுக்கு எல்லாம் வந்து முட்டை கொடுக்குறப்ப நாங்க நூல் வச்சு கட் பண்ணோம் கரெக்டா. அவனுக்கு போக கூடாது, எங்களுக்கு அதிகமா வரக்கூடாது. சரி, இந்த பிரச்சனையை என்னால சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு நாங்க எப்பவுமே ஜாயின் பண்ணிப்போம். இந்த வாரம் நீ எடுத்துக்கோ, அடுத்த வாரம் நான் எடுத்துக்கணும். இதுல வந்து இது வந்துடும், ஞாபகம் வந்துடும். போன வாரம் இவன் எடுத்தானா நான் எடுத்தேனான்ட்டு. எப்படியோ அந்த முட்டையை வந்து உடைக்காம என்ன பண்ணான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதான் அந்த முட்டை. ஒரு வாரம் அவன், ஒரு வாரம் நான். ஒரு வாரத்துக்கு வரும்போது தான் முட்டை கிடைக்கும் எனக்குல. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஆஃப் முட்டை. ஆமா, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஆஃப் முட்டை. இது கேள்விப்பட்டது இல்லையா? ஒரு முட்டை தான். நான் வந்து 2005ல படிச்சேன். நீ எப்போ படிச்சவ? நான் 2005ல 5th தான் படிச்சேன். அப்ப நான் எத்தனாவது படிச்சேன்? 2005ல நான் 10th படிச்சேன். மக்கள் நினைப்பாங்கன்னா மாறி உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை சொல்றாங்க, தெய்வம்தான் சொல்லுவாங்க. நீயும் தெய்வம் தான், நானும் தெய்வம் தான், கேக்குறவங்களும் எல்லாம் தெய்வம் தான். சரி, ஓகே, சரி. பொங்கல் ஆறுது சாப்பிடலாம். இங்க பாருங்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்துல இப்ப பொங்கல் வந்து முட்டைக்கு போய் ஸ்கூலுக்கு போய் வந்தாச்சு. லாஸ்டா பொங்கலுக்கு எங்க யாருனாலும் நாங்க வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு வந்துருவோம். சரி, ஓகே.